அஸ்ஸலாமு அலைக்கும். வங்கிக் கணக்கை முடக்கிய அமலாக்க பிரிவுகளை கண்டித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நாடு தழுவிய போராட்டத்தின் அதிராம்பட்டினத்தில் நடந்த போராட்டத்தின் பகுதி நாள் 3 ஜூலை 2022. இந்த இந்தியாவில் அதை இப்பொழுது இந்திய மக்கள் அனைவரும் செயல்படுத்த தயாராகி உள்ளனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஏற்படுத்திய சித்தாந்தம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மனநிலை இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் வங்கி கணக்கை முடக்கலாம், பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்யலாம், பாப்புலர் ஃப்ரண்ட் தலைவர்களை, பாப்புலர் ஃப்ரண்ட் உறுப்பினர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் எந்த மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ அந்த மாற்றத்தை சகோதரர்களின் தியாகத்தை கொண்டு இந்த இந்தியா முழுவதும் பாசிசத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலையை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். பாசிசத்திற்கு எதிராக மிகப்பெரிய எதிர்வலைகள் உங்களுக்கு நிச்சயமாக சமூகத்தில் நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். அதுதான் கடந்த காலங்களில் உங்களால் பார்க்க முடியும். நான் ராமநவமியா இருக்கலாம், மற்றபடி எந்த துர்கா பூஜையா இருக்கலாம், அனைத்திலும் சங்க பரிவார்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த கலவரங்கள் அனைத்தும் இருதரப்புக்குமான இழப்புகள் உண்டு. திருப்பி அளித்த வரலாறுகள் இந்தியாவில் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் திட்டம் நீங்கள் தடை செய்ய மென்மேலும் வீரியமாகவே செயல்படும் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அரசின் அனைத்து துறைகளையும் ஏவல் துறையாக மாற்றிக் கொண்டிருக்கும் இந்த பாசிச ஆட்சிக்கு எதிரான ஒரு தெளிவான கருத்தை இங்கே குறிப்பிட்டார்கள். அப்படி குறிப்பிட்ட பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட செயலாளர் மசூத் அகமது அவர்களுக்கு நன்றி கூறியவனாக அடுத்ததாக கட்டண கோஷம் இருப்பதற்காக சமூக பாரிஸ் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அங்கு போய் சோதனை செய்ய தைரியம் இருக்கா? பதில் சொல். அமலாக்கத்துறையே பதில் சொல். அமைப்பின் பதிவும் எம்மிடம் உண்டு. அறிக்கை எம்மிடம் உண்டு. எங்களுக்கு கவலை இல்லை. RSS இருந்தும் உண்டா? கோடிக்கணக்காய் பணம் புரளும். RSS கேள்வி கேட்கும்.
என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது சிறு கண்டன உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாப்புலர் ஃப்ரண்டினுடைய வங்கி கணக்குகள் இன்றைக்கு முடக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை என்று சொல்லக்கூடிய ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை பாப்புலர் ஃப்ரண்ட் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய வங்கி கணக்குகளை இன்றைக்கு முடக்கி இருக்கிறது. எதற்காக தெரியுமா? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த வேலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறது. RSS சங்க பரிவார கும்பல்களும் தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது. ஏனென்று தெரியுமா? பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான இயக்கம். பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒட்டுமொத்த உரிமைக்கான இயக்கம். உரிமை மறுக்கப்படும் போது அதை பிடுங்கி நாம் எடுத்துக் கொள்வதுதான் நீதி. எனவே அந்த உரிமையை மீட்டெடுக்கும் சித்தாந்தத்தை இணைக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களிலே பல்வேறு விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வன்முறைகளாக கட்டமைத்து விடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். வீடுகள்ல புந்து கற்பழிக்கிறோம். முஸ்லிம்களினுடைய சொத்துக்களை சூறையாடுறான், கலவரம் செய்யறான், எல்லா வேலைகளையும் செய்கின்றான். நீ அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. நீ உன்னுடைய உரிமைகளை நீதான் மீட்டெடுக்கணும். ஒரு சின்ன உயிரினத்திற்கே இருக்கும். ஒரு சின்ன எறும்பிற்கு அதனுடைய கூட்டை கலைத்தால் உடனடியாக அந்த எறும்பு எப்படி கடிக்குமோ அதே போன்று நீனும் கடிக்க வேண்டும். உனக்கு அந்த அறிவு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட். எனவே அந்த அடிமைத்தனத்தை முறியடிக்க வேண்டும். அடிமைப்படக்கூடாது. மனித சமூகம் சுயமரியாதையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறது. இது RSS சங்க பரிவார கும்பல்களுக்கும் எதிரானது. ஏனென்று தெரியுமா? அவர்கள் நினைக்கக்கூடிய அடிமைத்தனத்தை நினைக்கக்கூடிய சங்க பரிவார ஒரு இந்துத்துவ நாளை, இந்துக்களுக்கு பாதுகாப்பான நாடல்ல, இந்துக்களுக்கு ராமநவமியுடைய பிரச்சனைக்கு பின்பாக முஸ்லிம்களினுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். யாரெல்லாம் கலவரத்திலே பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. புல்டோசர் ராஜ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை. எனவே அந்த விஷயங்களை அதை யாரெல்லாம் எதிர்த்திருக்கிறாங்களோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் இதெல்லாம் நடந்தது. இருந்த போதிலும் இதெல்லாம் யார் செய்யறான்னு பார்த்தா பாப்புலர் ஃப்ரண்ட் சொல்லக்கூடிய ஒரு நீதிக்கான, ஒரு மக்களுக்காக, மக்களுக்கு கல்விகளை பயில வைக்கக்கூடிய, மக்களுக்கு நீதியை வாங்கி தரக்கூடிய, மக்களுக்கு கல்வி ரீதியிலாக மக்களை முன்னேற்றக்கூடிய, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா டைம்லையும் எல்லா டைம்லையும் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இந்த அமைப்பை முடக்கணும் சொல்லித்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்டினுடைய வங்கி கணக்குகளை மூடியிருக்கிறோம். இந்த விஷயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் நிறுத்திவிட மாட்டோம். எங்களுடைய வேலைகள் ஒருபோதும் இன்றைக்கு நிறுத்திடும் அப்படின்லாம் கிடையாது. நீ வங்கி கணக்குகளை முடக்கலாம், எங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை முடக்கலாம், ஆனால் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் ஒருபோதும் முன்னால் முடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது மக்களுக்கானது. மக்கள் அனைவரும் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்டை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பொருளாதாரத்தையும் சரி, பொருளாதார தடை விதித்தாலும் சரி, அல்லது எங்களுடைய அமைப்பை முடக்கினாலும் சரி, நாங்கள் வீடு கொண்டு எதிர்த்து கொண்டே இருப்போம். எதிர்த்து நின்று களமாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவர்களுக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே பாப்புலர் ஃப்ரண்டினுடைய செயல் வீரர்கள், உறுப்பினர்கள் தான். எனவே அத்துணை நபர்களும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்டின் மீது விதிக்கப்பட்டிருக்க இந்த வங்கி கணக்குகளை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். அந்த வங்கி கணக்குகளை ரத்து செஞ்சதை திரும்ப பெறணும். ஒட்டுமொத்தமாக பாப்புலர் ஃப்ரண்டுக்கு வரக்கூடிய சோர்சஸ் அனுமதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்வச்சிட்டு அமலாக்கத்துறையாக இருக்கட்டும்,
உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். புறப்பட்டு விட்டோம், நாங்கள் இதோ புறப்பட்டு விட்டோம். நீதியை வென்றெடுக்க, அநீதத்தை வீழ்த்த நாங்கள் புறப்பட்டு விட்டோம். புரட்சியாளர்களை முடக்கலாம், ஆனால் புரட்சியை ஒருபோதும் முடக்க முடியாது. பாப்புலர் ஃப்ரண்டினுடைய வங்கி கணக்குகளை நீ முடக்கலாம், ஆனால் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய வாரிசுகளை ஒரு நாள் முடக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை நோக்கி, எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். ஒருபோதும் தயங்கி நின்ற மாட்டோம், தேங்கி நின்ற மாட்டோம். எங்களுடைய இலக்கை அடையும் வரை நாங்கள் அயராது உழைப்போம், முன்னேறுவோம். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காக நாங்கள் எங்களுடைய உயிரே போனாலும் நாங்கள் நீதியை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாவட்ட தலைவர் அவர்களை அழைக்கிறேன். ஒரே சேர் தாங்களா? இறங்கிறவா சுத்தமா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி தந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாசத்துக்குரிய சகோதரர் முகமது ஜாவித் அவர்களுக்கும், தலைமையேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மன்சூர் அகமது அவர்களுக்கும், எனக்கு முன்பு சிறப்பான முறையில் உரையாற்றிய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில பொருளாளர் சகோதரர் சரூத் ரஃபீக் அவர்களுக்கும், எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கக்கூடிய என்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும், மேலும் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்டிபிஐ கட்சியினுடைய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், விருந்தினராக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளை போலியான காரணங்களை சொல்லி முடக்கி இருக்கின்றது, தற்காலிகமாக முடக்கி இருக்கின்றது. அதனை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். என்ன சொன்னாங்க? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்திற்கு புறம்பாக இந்த வங்கி கணக்குகளை பயன்படுத்தி இருக்கின்றது. 60 லட்சம் மதிப்புள்ள தொகை இன்று முடக்கப்பட்டிருக்கின்றது. 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனை இந்த வங்கிகளின் மூலமாக நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை இன்று அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது, அந்த ஏஜென்சி வெளியிட்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 2007 இருந்து இந்த தேசம் முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் பேரியக்கம். இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இயற்கை பெருஞ்சீற்றங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது என்பதுதான் வரலாறு. மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது அனைத்து பேரிடர்களிலும். இதே மாவட்டத்தில் நடந்த கஜா புயலுடைய அந்த பேரிடரின் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக மட்டும் 100 வீடுகள் புனரமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 100 வீடுகள் இந்த மாவட்டத்தினுடைய இந்த பகுதியில் நடந்த கஜா புயலுடைய சீரமைப்புக்காக மட்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையினை செலவு செய்திருக்கின்றது. கேரளாவில் வெள்ளம் சீற்றம் ஏற்பட்ட பொழுது செலவு செய்த தொகைகள் இப்படி பல ஒவ்வொரு மாநிலங்களிலையும்.
பகல்காம்ல, காஷ்மீர்ல, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்பட்ட பல்வேறு மக்கள் பெருந்துயரம் அடைகின்ற காலங்களில் எல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன் வந்து தன்னுடைய பணிகளின் மூலமாக, தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த மக்களுக்கு பெருந்தொண்டாற்றி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தினுடைய அக்கவுண்ட்ல 60 கோடி செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பிடிச்சிருக்கிறாங்க. 60 கோடிங்கிறது இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல ரொம்ப 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 சின்ன தொகை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 60 கோடிங்கிறது அபிஷியலா நாங்க செலவு பண்ணி இருக்கிறோம். அதற்கான எல்லா அக்கவுண்ட்ஸையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா ஐடி சப்மிட் பண்ணிருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் அதுக்கான எல்லா அக்கவுண்ட்களையும் நான் சப்மிட் பண்ணிருக்கிறோம். இருந்த போதிலும் ஏதாவது ஒரு பூச்சாண்டி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இதே அமலாக்கத்துறை சொல்லிச்சு, இதே அமலாக்கத்துறை சிஏஏ போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதுன்னு சொன்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளுக்கு 120 கோடி பணம் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கு. 120 கோடி வந்திருக்கு. இவங்க தான் இந்தியா முழுக்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிஏஏக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான பண பரிவர்த்தனைக்காக இவங்க 120 கோடி வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷியலா செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதே என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் என்ன செஞ்சுன்னு சொன்னா மீடியாக்களின் வாயிலாக பொய்களை பரப்பி விட்டு. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பித்ததுல இருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய அக்கவுண்ட்கள்ல செலவழிச்ச மொத்த தொகையை வெறும் 60 கோடின்னு சொல்றாங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. ஆக ஏன் இந்த முடக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாம் நினைச்சிருந்தோம் புரிஞ்சுக்கணும். இந்த முடக்கம் நடைபெற்றதுக்கான காரணம் என்ன? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நேர்கோட்டில் இருக்கின்றது. யார் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் சிதைத்து சின்னாபின்னமாக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய RSS சங்பரிவார கூட்டத்தை நேர்கோட்டில் என்று நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எல்லா செயல்பாடுகளும் எதிர்க்கின்றோம். கண்களை மூடிக்கொண்டு RSS அனைத்து திட்டங்களையும் எதிர்க்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்திலும் பாசிசம் மக்களுக்கு சிறந்த பணிகளை செய்யவே முடியாது என்கின்றதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து தளங்களிலும் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா RSSக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக இந்தியா முழுவதும் வளர்ந்து நிற்கின்றது. இவங்களை எதிர்க்கிற அளவுக்கு இவங்க இந்தியாவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்தியாவுடைய சூழல் என்ன? கோயில்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அடையாளங்களிலும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை கொண்டும் பள்ளிவாசல்களையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய கோயில்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இந்துக்களுக்கு இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சமா? இந்து சமூக மக்களுக்கு இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சமா என்கிற கேள்வியை நம்ம முன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய செயல்பாடு எவ்வளவு வேடிக்கையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை இன்னைக்கு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பாபரி மஸ்ஜிதுடைய பிரச்சனை, கியான்வாபி மஸ்ஜிதுடைய பிரச்சனை, ஷாஹி ஈத்கா மஸ்ஜிதுடைய பிரச்சனை, இன்னைக்கு தாஜ்மஹால் எங்களுக்கு சொந்தம் சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. குதுப் மினார் எங்களுக்கு சொந்தம் சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தாரு, இங்கதான் ராமர் பிறந்தாரு, இங்கதான் வந்து விநாயகர் பிறந்தாருன்னு சொல்லி கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டு இன்றும் நீதிமன்றங்களை நாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உரிமை கோரல் வழக்குகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. கோயில்களுக்கு இந்தியாவில் பஞ்சமா? அப்புறம் ஏன் இந்த வழக்குகள் போடப்படுது? ஏன் இந்த வழக்குகள் போடப்படுது? அதைத்தான் நம்ம பார்க்கணும். இவர்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றைத்தான், இந்தியா அமைதியான நாடாக இருக்கக்கூடாது. இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் நேசமாக, ஒருவருக்கொருவர் பாசத்துக்குரியவர்களாக, இந்த இந்தியாவில் அமைதியை விரும்பக்கூடிய மக்களாக ஒரு காலம் இந்தியாவுடைய மக்கள் இருந்துவிடக் கூடாது என்கின்ற வேலையை தான் இன்று இந்தியாவில் RSS செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. இந்தியாவுடைய மக்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மக்கள் மத்தியிலே பிரிவினைகளை உண்டாக்கி
இந்திய மக்களை அடிமைகளாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க உங்களுடைய நம்பிக்கைகளை விட்டுறணும், உங்களுடைய ஈமானை நீங்கள் விட வேண்டும், உங்களுடைய ஹிஜாபை நீங்க விட்டுறணும், உங்களுடைய பள்ளி வசனங்களை நீங்க விட்டுக் கொடுக்கணும், உங்களுடைய உரிமைகளை நீங்க விட்டுக் கொடுக்கணும், உங்களுடைய அடையாளங்களை நீங்க விட்டுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் நீங்க விட்டுக் கொடுத்து விட்டு இந்தியாவிலே அடிமைகளாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களானால் இந்தியாவில் உங்களுக்கு வாழ்வுண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க பாகிஸ்தானுக்கு போகணும், இல்ல அப்படின்னு சொன்னா உங்களை இனப்படுகொலை செய்து இந்த உலகத்தை வெற்றி அழித்து ஒழிப்போம் என்கின்ற வெளிப்படையான அறிவிப்புகளை இன்று ஆரம்பம் செய்து கொண்டிருக்கின்றது. வெளிப்படையான அறிவிப்புகள், ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் பேசிட்டு இல்ல, ஒளிவு மறைவெல்லாம் பேசிட்டு இல்ல, வெளிப்படையான அறிவிப்புகள் என்று செய்யப்பட்டிருக்கின்றன. இனப்படுகொலை செய்து முடிப்போம் என்கின்ற அறிவிப்புகளை பேசியிருக்கிறார். ஹரித்வார்ல நடந்த சாமியார்களுடைய கூட்டமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் 9 மாநிலங்கள்ல அது போன்ற கூட்டங்கள் நடந்திருக்கு. என்ன கூட்டங்கள், என்ன பேசுறாங்க? எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் ஆயுதத்தை எடுக்கணும், முஸ்லிம்களை கொண்டு குவிக்கணும், அது மட்டும்தான் இந்த இந்தியாவில் நீங்க பிழைப்பதற்கு ஒரே வழி. காஷ்மீர் மையத்தில் சொல்லி ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன? இந்தியாவிலே இனப்படுகொலை நடத்துவதற்கான துவக்கம் காஷ்மீர் மையம். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நடத்த வேண்டும் என்பதற்கான துவக்கம் தான் காஷ்மீர் மையம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அடிமைகளாக வாழ்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருப்பார்களா என்கின்ற கேள்வி இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுடைய முன்னால இருக்கு. நாம என்ன செய்ய போறோம்? நாம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? இன்னைக்குதான் பாப்புலர் அவருடைய பணிகளை நாம என்ன செய்யணும்னா பொருத்தி பார்க்கணும். பாப்புலர் என்ன செஞ்சிட்டு இருக்குது? பாப்புலர் இந்தியா இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பாப்புலர் இந்தியாவுடைய துவக்க காலத்திலிருந்து ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கூட்டங்களும் தேசத்திற்கு ஆபத்தானவர்கள். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் சின்ன பின்னமாக்கி ஒட்டுமொத்தமாக அழித்து இந்தியா என்ற ஒரு நாடு உலகிலேயே 2வது மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலக வரைபடத்தில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா பண்புகளும் ஆர்எஸ்எஸ் இருக்கின்றன என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். நம்ம சமூகத்தில் சேர்ந்த மக்கள் சரி, அல்லது மதசார்பற்ற வாதிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் மக்களை அச்சுறுத்துறீங்க? இந்தியா எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இந்தியாவில் எப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்குன்னு தெரியுமா? உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. நீங்க இப்படி எல்லாம் மக்களை போட்டு என்ன செய்யாதீங்க, பயமுறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிந்திக்கிறீங்க. நீங்க அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டாம். அவங்களுக்கு வெறும் 2 எம்பி தான் இருக்கு. அப்போ நம்ம பிரச்சாரம் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்னது வெறுமனே பிஜேபிக்கு 2 எம்பி தான் இருக்காங்க, அவங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது, நீங்க அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்மளை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அதே தலைவர்கள் இன்று 300க்கு 300 முறை ஒவ்வொரு மேடைகளிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றி பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சூழலிலும் அவர்களை பற்றி பேசியாக வேண்டும் என்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு சூழல்? பாபர் மஸ்ஜிதை விட்டு கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. பாபர் மஸ்ஜிதை விட்டு கொடுத்து விடுங்கள். பாபர் மஸ்ஜிதுக்காக இனிமேல் நீங்க போராடணுமா? ஒரே ஒரு பள்ளிவாசல் தானங்க. இந்தியாவில் நமக்கு என்ன பள்ளிவாசலா இல்ல? இந்தியாவில் நமக்கு என்ன பள்ளிவாசலா இல்ல? ஒரு கட்டடத்தை ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறீங்க? விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. பாபர் மஸ்ஜிதுடைய பிரச்சனை தீர்ப்பு இந்தியாவில் வந்த அன்னைக்கு மயான அமைதி நிலவுச்சு. இந்தியாவில் 2-3 நாட்கள் மயான அமைதி நிலவுச்சு. மதசார்பற்ற சக்திகள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அறிக்கைகள் வெளியிட்டாங்க. இனி இந்தியா அமைதியாக இருக்கும் என்கின்ற அறிக்கைகளை வெளியிட்டார்கள். என்ன அமைதியை கண்டீர்கள் நீங்கள் இந்தியாவில்? நீங்கள் கண்ட அமைதி என்ன? இறந்து போன முஸ்லிம்களுடைய அமைதிகளும் இறந்து போன தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைதிகளும் மட்டும்தான் இந்தியாவிலே இன்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய உடல்கள் மட்டும்தான் இன்று இந்தியாவிலே அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் பல்வேறு இயக்கங்களும் என்ன செஞ்சுன்னு சொன்னா பிரச்சாரங்களை முன்னெடுத்துச்சு. பாபர் மசூதியுடைய பிரச்சனை என்பது வெறுமனே ஒரு கட்டிடத்திற்கான பிரச்சனை அல்ல, ஒரு பள்ளிவாசல்களுக்கான பிரச்சனை அல்ல. அது ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பாபர் மசூதியுடைய பிரச்சனை என்று நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஈசா மஸ்ஜிதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், கான்வாபி மஸ்ஜிதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தாஜ்மஹாலுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், குதுப் மினாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வெறுமனே ஒரு கட்டிடத்திற்கான பிரச்சனையோ வெறுமனே பள்ளிவாசல்களுக்கான பிரச்சனையோ கிடையாது. நீங்களும் நானும் இந்த நாட்டிலே நாம் பிறந்த நம்முடைய மூதாதையர்கள் பிறந்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வருங்கால தலைமுறையினர்கள் பிறக்க இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே நாம் வாழ முடியுமா முடியாதா என்கின்ற பிரச்சனை தான் இந்த எல்லா பிரச்சனை. நீங்களும் நானும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளும் இந்த இந்தியாவிலே வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்று இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். இனப்படுகொலை செய்வோம்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் பிரச்சாரம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? எந்த வேலைகளும் அதுக்கு நடக்கலையா? இந்தியா முழுவதும் அதற்கான எல்லா முன் தயாரிப்புகளையும் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். திட்டமிட்டு துல்லியமாக திட்டமிட்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒவ்வொரு கலவரங்களும் நடந்து முடிந்திருக்கின்றன. குஜராத்தினுடைய கலவரத்திலிருந்து டெல்லியினுடைய கலவரம் வரைக்கும் சமீபத்திலே நடைபெற்ற 12 மாநிலங்களிலே ஒரே நாட்களில் ஒரே மாதிரியாக நடைபெற்ற ராமநவமியினுடைய கலவரம் வரைக்கும் துல்லியமாக திட்டமிட்டு நடைபெற்ற கலவரம். ஏனோதான் என்று உணர்ச்சிவசப்பட்டு ஒரு சமூகத்தின் ஒரு வதந்திகளை நம்பி உணர்ச்சிவசப்பட்டு நடைபெற்ற கலவரங்கள் அல்ல. இதனுடைய அத்தனையும் துல்லியமாக திட்டமிட்டு நடைபெற்ற கலவரம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நாம இந்த இந்தியாவுல வாழலாமா வேண்டாமா? தீர்வு என்ன? நாம மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிகள் இந்த இந்தியாவுல வாழணுமா வேண்டாமா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்தியாவிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சந்ததிகள் இந்தியாவிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வீதிக்கு வந்தாக வேண்டும். இந்த RSS சங்பரிவார கூட்டங்களை துணிவோடு உறுதியோடு இந்த வீதியிலே இறங்கி நின்று நீங்கள் எதிர்த்து நின்று போராட வேண்டும். அப்படிலாம் நீங்க போராடினீங்கன்னு சொன்னா உங்களுடைய கழுத்த பூமாலைகளும் உங்களுடைய கைகளிலே பொற்காசுகளும் கொண்டு வந்து கொட்ட மாட்டார்கள். உங்கள் மீது வழக்குகள் போடப்படும். நீங்கள் இழப்புகளை சந்திக்க தயாராக வேண்டும். அத்தனை இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க தயாராக வேண்டும். அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராமநவமியினுடைய போராட்டத்துல யாரெல்லாம் எதிர்த்து நின்று போராடினார்களோ, எதிர்த்து நின்று குரல் கொடுத்தார்களோ, அவர்களுடைய வீட்டை இடித்து தரைமட்டமாக்குவதற்குண்டான ஒரு முயற்சி தான் இந்த புல்டோசர் கலாச்சாரமாக இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் அந்த களத்துல முன்னாடி நின்றாங்களோ அவங்களுடைய வீடுகளை எந்த விதமான அறிவிப்புகளும் இன்றி புல்டோசர்களை கொண்டு இந்தியாவுடைய அரசாங்கம், இந்திய மாநிலத்தினுடைய அரசாங்கங்கள் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடணும். இந்த இழப்புகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இந்திய வரலாற்றிலே நடைபெறாத ஒரு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும். அப்படி இல்ல, சிறந்த உதாரணங்கள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. மிகச்சிறந்த உதாரணங்கள். இப்ப நடந்த ராமநவமியுடைய கலவரத்தை பத்தி சொல்றேன். 12 மாநிலங்கள்ல கலவரம் நடந்திருக்கு. ஒரே நாள்ல நடந்திருக்கு. எல்லா கலவரங்களும் துல்லியமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஆனா 100 இடங்கள்ல கலவரம் செய்வதற்குண்டான எல்லா முயற்சிகளும் நடந்திருக்கின்றன. 12 மாநிலங்களிலே 100 இடங்களில் இந்த ராமநவமி என்கின்ற கொண்டாட்டத்தை கொண்டு கலவரம் செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஒரு இடத்துல கூட அவர்கள் எதிர்ப்பை சந்திக்காமல் எல்லா இடங்களிலும் அவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய சூழல் மாறி இருக்கின்றது. மக்கள் RSS எதிர்த்து நிற்க தயாராகி இருக்கின்றார்கள். மொத்தமாக இந்த ராமநவமியுடைய கலவர திட்டம் என்பது இந்தியாவில் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு சூழல்.
இவர்களுடைய சொத்துக்களை அழிக்க முடியவில்லை. இவர்கள் திட்டமிட்டதிலேயே இந்த கலவரம் மொத்தமாக ஃபெயிலியரா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை. எல்லாத்துக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிரெடிட் வாங்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படல. இதெல்லாத்தையும் நாங்க தான் சொல்லி நாங்க கிளைம் பண்ணிக்கல. எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பண்ணவும் இல்லை. இந்த சமூகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த RSS சங் பரிவாரங்களுடைய திட்டத்தை எதிர்த்து நின்று அவர்களை முறியடிப்பதற்காக, அவர்களுடைய அந்த துல்லிய திட்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக இன்று மொத்த சமூகமும் தயாராகி களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது. என்ன செய்யறதுன்னா அவங்களுக்கு தெரியாமதான் இன்னைக்கு புல்டோசர்களை கொண்டு போய் அவர்களுடைய வீடுகளை இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்யறது தெரியல. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த இந்தியாவுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் கொடுப்பார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இங்க யாரும் உங்களை மீட்பதற்காக திறந்து வரப்போவதில்லை. உங்களை மீட்கக்கூடிய மீட்பர்கள் இந்தியாவில் வானிலிருந்து குதிக்கப் போவதில்லை. அல்லது மதசார்பற்ற சக்திகள் என்ற பெயரில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? முழுமையாக காவி உடையை அணிய தயாராகி இருக்கக்கூடிய அந்த கட்சியாக மாறி இருக்கின்றது காங்கிரஸ். முழுமையாக காவி உடையை அணிவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த பிஜேபி இருக்க வேண்டும் என்றால் கெஜ்ரிவால் இருக்கின்றார் என்கின்ற பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ராமனிடத்திலே சென்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தான் நான் பிரச்சார களத்திற்கு வருவேன் என்கின்ற சூழலை கெஜ்ரிவால் உருவாக்கி இருக்கின்றார். என்னுடைய கட்சியில ராமர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கட்சி துவங்கினாங்க மாயாவதி. இன்னைக்கு அவங்களுடைய சூழல் என்ன சொன்னா, பிராமணர்களையும் தலித்துகளையும் பிரிப்பதற்குண்டான மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அகிலேஷ் யாதவ் பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ராமனுடைய கனவுல வந்தாரு, இந்த இந்தியாவில் நாங்க தான் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கனவுல ராமர் வந்து சொன்னாருன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை அகிலேஷ் யாதவ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆக தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம்கே பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏடிஎம் பத்தி உங்களுக்கு தெரியும். டிஎம்கேவுடைய சூழல் சமீப காலமாக டிஎம்கேவுடைய நடவடிக்கைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் இதனுடைய யதார்த்தம் உங்களுக்கு தெரியும். இங்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுப்பதற்கு இல்லை என்கின்ற செய்தியை உங்களிடத்திலே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பதிய வைக்க ஆசை. 30 வருடங்களுக்கு முன்னாடி நடக்க சாத்தியமில்லை என்ற இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு நடப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்ற விஷயங்கள் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் இன்றைய சூழல். ஆக இங்கு மீட்பர்கள் யாரும் இல்லை. நீங்கள் தான் களத்திற்கு வர வேண்டும். நீங்கள் தான் உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய வருங்கால தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டுமா? நீங்கள் வீதிக்கு வந்து உறுதியான முறையிலே RSSக்கு எதிரான திட்டங்களை தீட்டி நீங்கள் போராட முன்வந்தீர்கள் என்றால் இந்த இந்தியாவை நீங்கள் காப்பாற்றலாம். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றலாம். உங்களுடைய வருங்கால தலைமுறைகளை நீங்கள் காப்பாற்றலாம். அதுதான் இன்றைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை. எல்லா கொள்கைகளை முன் வச்சா சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கு மத்திய பாஜக அரசாங்கம் RSS ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி இருக்கின்றார்கள். மத்திய பாஜக அரசாங்கமும் RSS ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி இருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அவர்களை மூமின்களை எதிர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிரிகளுடைய கூட்டுப்படையை மூமின்கள் கண்டபோது, எதிரிகளுடைய கூட்டுப்படை இன்றைக்கு நேட்டோன்னு சொல்லுவாங்க, கூட்டுப்படைன்னு சொன்னா நேட்டோன்னு சொல்லுவாங்க. எதிரிகளுடைய கூட்டுப்படையை முஸ்லிம்கள் கண்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் வாக்களித்தது சத்தியமே, அவர்கள் வாக்களித்தது உண்மையே என்று கூறினார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் சத்தியத்தையே கூறியிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். மேலும் அந்த எதிரிகளுடைய கூட்டுப்படை அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கின்றதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை. அதே போல இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான அந்த தடைகளை கண்டு மிரண்டு போகக்கூடிய, அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இல்லை. இவர்களுடைய இந்த தடை
முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நடைபெறுவதைப் போல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய செலவு எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10,000 போட்டுக்கிறோம். இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய செலவு 10,000 ரூபாய். எங்கிட்ட வங்கி கணக்கு இல்ல, எங்களுடைய பணத்தை முடக்கிட்டாங்க, எங்கிட்ட எதுவும் இல்லதான். ஆனா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களும், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும், இங்க இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கைகளை நேசிக்கக்கூடியவர்களும் தங்களுடைய வருமானத்திலிருந்து செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்கின்ற செய்தியை உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாநிலத்தில் குறைந்தது 50 ஆர்ப்பாட்டங்கள் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் 20 மாநிலங்கள்ல நாங்க இருக்கிறோம். 20 மாநிலங்கள்ல 1000 ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஒரு மணி நேரத்துல இந்தியா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய ஆதரவாளர்களும் இன்னும் இந்த பணிகளுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் தயாராகுங்கள், களத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு இங்கு வாழ்வுண்டு. சிஏஏ போராட்டமும் விவசாயிகளுடைய போராட்டமும் அதைத்தான் தெரிவிக்கின்றன என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்துவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி உரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்தியாவின் மாநில செயலாளர் அவகாச சித்திக் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் வங்கி கணக்குகளை தற்காலிகமாக முடக்கி இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மன்சூர் அகமது அவர்கள வரவேற்புரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முகமது ஜாவித் அவர்கள், கண்டன உரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜா அலாவுதீன் அவர்களை, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய சர்வத் ரஃபீக் அவர்களை, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகமது புகாரி அவர்களை, எஸ்டிபி கட்சியுடைய வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அபுல் ஹசன் அவர்களை, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஷேக் தாவூத் அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இளைஞர்களே, நம் அனைவருக்கும் நன்றி ஆற்றுவதற்கு காத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அபூபக்கர் அவர்களை, நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்னிடம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, 1ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி அவசர கோலத்துல இந்தியாவுடைய அமலாக்கத்துறை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளை முடக்கி சுமார் 68 லட்சம் ரூபாயை அப்படியே கையாள செய்திருக்கின்றது, கைப்பற்றி இருக்கின்றது தற்காலிகமாக. ஏன், என்ன காரணம்? அவர்களுடைய பணிகள், அவர்களுடைய வரவு செலவு கணக்குகள் ஏதோ பெரிய அளவிலான தவறு நடந்து விட்டதாக ஒரு தவறான பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு தவறான பிம்பத்தை, ஐயோ பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படி,
நம்முடைய தமிழ்நாட்டுடைய கவர்னர் சொல்றாரு. எங்க போய் சொல்றாரு? ஒரு பல்கலைக்கழகத்துடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய கவர்னரு, தமிழ்நாட்டுடைய கவர்னரு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது சிரியாவுக்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து சிரியாவில் தான் போர் நடக்கிறது, ஆப்கானிஸ்தான போரை நடக்கலையே, என்ன செய்கிறது? எதையாவது சொல்லுங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சொல்றோம்? சரியாதான் சொல்றோம், மாற்றோம் இல்ல, எதையாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது புலி வாரி இறைக்கணும் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தானத்திற்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தானத்துல ஒரு அமைதியான கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க போனா இந்தியாக்காரன் திருப்பி அனுப்பினா சுட்டு கொண்டான தெரியல. இன்றைய பத்திரிகை இருக்கின்றதை பாருங்கள். இன்றைய இந்து பத்திரிகையில இந்தியாவில் இருந்து சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தாலிபானோட ஆட்சியோடு ஆப்கானில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாலிபான்களுடைய ஆட்சியோடு சுமூக உறவுகளோடு இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் பரஸ்பர ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உறவு இருக்கும் பொழுது என்ன செய்தாரு? ஆப்கானிஸ்தானுக்கு ஆட்களை அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை சுட்டி காண்பிக்கின்றேன் என்றால், அமலாக்கத்துறை 68 லட்சத்தை முடக்கி விட்டாங்க, இனிமே பாப்புலர் ஃப்ரண்ட் இயங்காது என்று மூடர்கள் முட்டுச்சந்திலே முட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முட்டாள்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகின்றேன். இந்தியாவுல அதிகமான நிலங்களை உடைய 3 நிறுவனங்கள் வச்சுக்கீங்கள, 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு அதிகமான நிலங்கள் இந்தியாவிலே தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது. பயிற்சிக்காக, களத்திற்காக, என்னென்னமோ காரியத்துக்காக. இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை, அதிகமான நிலங்களை அடுத்த பட்டியல் இருப்பது எதுவென்று பார்க்கும் பொழுது இந்திய ரயில்வே வாரியம் அதிகமான இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. மூணாவது என்ன தெரியுமா? மூணாவது யார் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய நிலங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வக்ஃப் வாரிய நிலங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் இதை நான் நினைவுபடுத்துகின்றேன் என்றால், தாரை வார்ப்பதற்கு எங்களுக்கு வங்கி கணக்கு தேவையில்லையடா முட்டாள்களே. தாரை வார்ப்பதற்கு வங்கி கணக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய சொத்துக்களை தாரை வார்ப்பதற்கு நாங்கள் அந்த எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இறைவன் எப்படி தெரியுமா எங்களை வார்த்திருக்கின்றான்? இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. நிச்சயமாக முஃமின்கள் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் பொருளாதாரங்களையும் சொர்க்கம் இருப்பதற்காக, சொர்க்கத்தை பார்ப்பதற்காக தாரை வார்த்து விட்டார்கள், அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம். ஏதோ எங்க சொத்துக்களை அப்படியே கையில வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போய் என் சொத்து எவன்ட போச்சோ என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடியவல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியாருக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். வக்ஃப் வாரிய சொத்துக்கள்னா தனி நபர்கள் சமூகத்திற்காக எங்களுடைய இடங்களை நாங்கள் தாரை வாழ்கின்றோம், எங்களுக்கு இறைவன் மறுமையிலே கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள். இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்கள் அல்ல. வங்கி கணக்கு என்பது எங்களுடைய பயணத்திற்கு அது சிறந்ததுதான், மாற்று கருத்து அல்ல. வங்கி கணக்குகளை முடக்கி விட்டோம் என்றால் எங்களுடைய தோழர் அவர்கள் ரவிகவர் சொல்லி காட்டினார்களே, முடக்கலாம், புரட்சியாளர்களை நீங்கள் முடக்கலாம், புரட்சியை ஒருபோது முடக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வரிசையில பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது, அதனுடைய சிந்தனை என்பது முன்னேறிக் கொண்டே செல்லுமே தவிர ஒரு காலம் எங்களுடைய பயணம் பின்னோக்கி செல்லாது. இது அமித்ஷா சொன்ன வார்த்தை அல்ல. ஜமாவையோ புள்ளியையோ நாங்கள் வைக்க மாட்டோம், அழிக்க மாட்டோம் என்று
போயிருந்தா கவரிமானுக்கு சொல்லுவாங்க ஐயா மயிறு போனா உயிரே போயிருந்து. எங்களுக்கு உயிரே போனாலும் மயிறு போன வர நினைக்கக்கூடிய கூட்டமா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் என்பது மறந்து விடாதீர்கள். எண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இளைஞர்களே, ஏன் இந்த முடக்குதல்? ஒண்ணே இல்லை, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இந்த 5 மாநில 6 மாநிலத்தில் ராவ நவமி என்ற ஊர்வலத்தின் மூலமாக 100 இடங்களிலே ஊர்வலம் நடைபெற்றது என்று சொல்லி காட்டினார்கள். ராவணவமி போனதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ராவணவமிங்கிற பேர்ல முஸ்லிம்களுடைய பகுதியில் கலவரங்களை கட்டமைத்து விடுவதை தடுக்கக்கூடிய கூட்டமாக பிறந்தார்கள். 98 ஆண்டுகள்ல 1925 இன்னைக்கு வரைக்கும் அடிவாங்கின பழக்கம் இல்லையே. போடுவா ஒப்பாரி வைக்கிறான் ஆர்எஸ்எஸ்கார வழிவிடுகிற ஐயோ அடிச்சு விட்டான் என்று கதறுகின்றார்கள். அடிதான கற்றுக் கொடுத்தது பாப்புலர் ஃப்ரண்ட். ஐயா உன்னை அடிச்சு அடிதான கற்றுக் கொடுத்தது பாப்புலர் ஃப்ரண்ட். சும்மா கிடையாது. அடியை வாங்கிட்டு வராத. 2002 குஜராத் கலவர சமயத்துல ஐயா ஜாதியை மன்னித்திருக்கிறது உயிர் பிடி கேட்காத இனிமையோ அடிச்ச அடி என்று சிந்தனையை விளைத்தது பாப்புலர் ஃப்ரண்ட். அதை பார்க்க முடியல, அதை பொறுக்க முடியல. அதனால தான் உடனே என்னைய ஏறி விடுறான், எந்த டைரக்டர் ஏறி விடுறான், இன்னும் என்ன நிலைமை இருக்கிறோம் அத்தனை ஏறி விட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஏதாவது ஆட்டம் காணலாமா என்று எண்ணி பார்க்கின்றது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களும். புரியவர்களே, இது ஏதோ எதிர்த்து அடி என்பது ஏதோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு சொந்தமான சிந்தனை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொந்தமான சிந்தனை என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன வாசிக்கிட்டு இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் யார் அளவுல தெரிஞ்சுக்கீங்க. ஏதோ ஆர்எஸ்எஸ் பேசிக்கிட்டு இருக்காங்களா? அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது பார்ப்பனர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்கன்னா பல்வேறு கிளைகளை வைத்துக் கொண்டு, அது பிஜேபியா இருக்கலாம், இந்து முன்னணியா இருக்கலாம், இந்து மக்கள் கட்சியா இருக்கலாம், இன்னும் இருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டத்தை எழுத வச்சு இருக்கலாம். என்ன செய்யறாங்க? நேரடியாக வர முடியல. பார்ப்பனர்கள் எங்கேயாவது போராட்டத்தை பார்த்திருக்கின்றீர்களா? கிடையாது. எங்கேயாவது கலவரத்தை பார்த்திருக்கின்றீர்களா? இல்ல. என்ன செய்யலாம்? இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை ஏறி வைத்து தங்களுடைய காரியங்களை சாதிக்க பார்க்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். இதே தமிழகத்தில் மதுரைக்கும் பக்கத்துல சமணர் நத்தம் என்று சொல்வார்கள். ஆக்சுவலா சமணர் நத்தம் கிடையாது, சமணர் ரத்தம் என்று சொல்வார்கள். 8000 சமணர்களை கல்வி ஏற்றினார்கள் பார்ப்பனர்கள். அது சைவத்துக்கும் சமணர்களுக்கும் நடந்த யுத்தம். 2-3 போட்டி வைக்கிறான். வேண்டுமென்றே அந்த போட்டிகளை இல்லாத தில்லுமுல்களை ஏற்படுத்துகின்றான், இல்லாத சதிகளை ஏற்படுத்துகின்றான். பார்ப்பனியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சமணர்களை 8000 சமணர்களை கழுவில் ஏற்றுகின்றான். கழுவில் ஏற்றுக் கொண்டு அதை கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர் ஏது நேரம் போறான். சீர்காழிக்கும் பக்கத்துல அவன் ஊரு. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு அந்த பார்ப்பனரும் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்பதான் வரலாறு. ஏன் இதை நான் சுட்டி காண்பிக்கிறேன் என்றால், இந்த வரிசையில தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எப்படி சமணர்களை அழித்து சமண சமயத்தை அழித்தார்களோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை, சங்கங்களை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை முடக்குவதற்கு முன்னேற்பாடாக அவருடைய வங்கி கணக்குகளை முடக்கி பார்க்கின்றது இங்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை. கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏயா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கா பணமதிப்பு இழப்பு வந்தது? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கா பணமதிப்பு இழப்பு வந்தது? இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லலையே கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது என்று. எல்லா பணமும் திரும்பி வந்து சொல்லி காட்டினார்களே. யாருக்கு எதிராக என்று பார்க்கும் பொழுது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கணும். அதுதான் பார்ப்பனிய சித்தாந்தம். ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வருமான வரி யாருக்காக? ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வரி சித்தாந்தம் யாருக்காக? சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக. அது இந்துக்களும் அடங்கும், முஸ்லிம்களும் அடங்கும். இங்க இருக்கக்கூடிய
மறந்து விடாதீர்கள். அவர்களுடைய தொழிலை எந்த அளவுக்கு என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அப்போது முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். 5 லட்சம் தொழில் நிறுவனங்கள், 5 லட்சம் குறு சிறு தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரிகளாக பட்டினி பரதேசிகளாக அடைய வேண்டிய அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் பார்ப்பனிய சித்தாந்தம் தான். பணமதிப்பு இழப்பும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் பிரச்சனை வருது, பள்ளிவாசல் மட்டும் முடக்க பார்க்கிறாங்க, அதனால முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறாங்க என்று நினைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஆழ்ந்துவிட வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களுடைய வயிற்றுலையும் அடிக்கணும் என்பது பார்ப்பனியுடைய சித்தாந்தம். நான் கேட்கிறேன், இந்துக்கள் பிச்சை எடுக்கிறாயா? கிறிஸ்தவ பிச்சை எடுக்கிறான், முஸ்லிம்கள் பிச்சை எடுக்கிறான், பாப்பா பிச்சை எடுக்கிறான், 3 சதவீதம் இருக்கிறான், பாப்பா பிச்சை எடுக்கிறான். ஏன் பெரிய படிச்சு மேல வந்துட்டானா? மணி அடிக்கணும் தான் இருக்கிறான். அவர்களை பாதுகாப்பதற்கு 10% இடஒதுக்கீடு ஒதுக்கினார்கள். எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றினார்கள். 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. தமிழகத்திலே முட்டுக்கட்டை போட்டு முடக்கப்பட்டு இருக்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பார்ப்பனர்களையும் பார்ப்பனை சித்தாந்தத்தையும் ஒழிக்கும் போது மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும், சுபிட்சமாக இருக்க முடியும். யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்ற சித்தாந்தத்திலே பிறந்திருக்கக்கூடிய தமிழ் குடி மக்களுக்கு மத்தியில் மதத்தின் அடிப்படையை பிளந்து போட்டு தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். முத்துப்பேட்டையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றேன். எந்த அளவிற்கு முட்டுக்கட்டையும் முஸ்லிம் சமூகம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபியையும் முட்டுக்கட்டை ஏற்படுத்துகின்றது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்பதற்கு கடந்த முத்துப்பேட்டையில் நடந்திருக்கிற விநாயகர் ஊர்வலம் மிகப்பெரிய அளவிற்கான உதாரணம். ஏன்னா ஒரு 18-19 செலவு போவாங்க, செலவெல்லாம் போச்சு. வந்தாங்க, முத்துப்பேட்டை சும்மா கிடையாது. மழை நேரத்துக்கு இருக்கும், ஐயோ அப்படி இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, 1000 போலீஸ் இருக்காங்க, ஒரு 50 ஒரு எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அதே போல டிஎஸ்பிகள் 7 எஸ்பி ஐடி சார் வரைக்கும் வந்துருவாங்க. வந்து இருந்தா எல்லா ஊர்வலங்களும் சாதனம் போகுது. ஒரே ஒரு சிலையை மட்டும் சொல்லிட்டு வர்றான். அரசு சொன்ன அடிப்படையில் இல்லாம காவல்துறை அழகான முறையிலே கையாண்டு அழகான முறையில கடந்து போறாங்க. வேண்டும் என்று கலவரங்களை உருவாக்குவதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் ஒரே ஒருத்தர் மட்டும் பைக்கில் கொண்டு வந்து இறக்கி விட்டு முஸ்லீம்களுடைய பகுதிகளில் தவறான அடிப்படையில் கோஷத்தை எழுப்புறாங்க. காவல்துறை மிக அழகான முறையில கையாண்டு அவர்களை அப்புறப்படுத்தியது. நான் என்ன சொல்றேன்னா, இதே போல ஊர்வலங்கள், சாமி ஊர்வலங்கள் என்ற பெயரில் 3 நாளைக்கு முன்னாடி முத்துப்பேட்டையில முளப்பாரி ஊர்வலம் நடந்தது. மாரியம்மன் கோயிலுக்கு முளப்பாரி ஊர்வலம் நடந்தது. யாருமே தடுக்கலையே. அவங்க ஒரு பாதையில் இப்படித்தான் இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இங்கிட்டு பஸ் போக்குவரத்து இருக்கின்றது போல ஒரு பக்கம் முளப்பாரி ஊர்வலம் போது அந்த பக்கம் போக்குவரத்து சாதகமாக நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய எந்த மத ஊர்வலங்களும் தவறாக தடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஏற்படுத்தப்படவில்லை. அவங்க ஊர்வலம் அவங்க சாமி கும்பிடுறாங்க, எப்படியோ போறாங்க என்ற அடிப்படையில தங்களுடைய பயணங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் சாமியை வச்சுக்கிட்டு கலவரத்தை நடத்த பார்க்கிறான். அதுக்கு நாங்க இடம் கொடுக்க முடியாது, அதுக்கு பாப்புலர் இடம் கொடுக்க முடியாது, அனுமதிக்காது என்றுக்குரியவர்களை அதுதான் அவனுக்கு வலிக்குது. 98 ஆண்டுகளாக வாங்காத அடிய ஒரே நாள்ல பாப்புலர் சிந்தனை என்ன செஞ்சுச்சு? 100 இடங்கள்ல அடிச்சு புட்டாங்க. தாங்க முடியல, அடிச்சவங்க ஓடி இருக்க கூடாது. அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மக்கள் மனத்தை விதைக்கக்கூடிய பாப்புலர் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும். ஓடிப்போ அமலாக்க தொகை முடக்கு என்று ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு அரசு நிறுவனம், எங்க ஊர்ல ஒரு சாராய வியாபாரி கருப்பு முருகன் முத்துப்பேட்டையில் தான் இருக்கிறான். கருப்பு முருகன் ஒரு சாராய வியாபாரி இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கான். அமலாக்க துறைக்கு வச்சிருக்கிறா முடியுமா? வந்து பாருங்க, போய் அவன் வீட்டுல போயிட்டு எப்படி போலீஸ் வந்து சம்பாதிச்ச பணத்தை நீ ஒரு சாராய வியாபாரி தானே இது கேட்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை இன்னைக்கு கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பிஜேபியிலும் ஆர்எஸ்எஸிலும் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சோதனை செய்வதற்கு
வட்டி இல்லாத அமலாக்கத்துறை மக்கள் பணியில தன்னுடைய உயிரை முன்னை வைத்து உயிரையும் பணையும் வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீதும் அவர்களுடைய அலுவலர்கள் மீதும் அவருடைய வங்கி கணக்குகளை முடக்கிக் கொண்டிருக்கின்றாயே, வெட்கப்பட வேண்டும். ஒரு அரசு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். இனியத்திற்குரியவர்களே, இந்த சமயத்தில் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அமலாக்கத்துறைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய அவருடைய முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வங்கி கணக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நாடு தழுவி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரே சேர்ந்தாங்களா நன்கொடை செலுத்துவதற்காக பாப்புலர் ஃப்ரண்டின் நகர செயற்குழு உறுப்பினர் அபூபக்கர் அவர்களை அழைக்கின்றேன். போராட்டத்திற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் மற்றும் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ஜாவேத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த எஸ்டிபிஐ மண்டல தலைவர் சபை ஆளும் பாதுஷா அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது புகாரி அவர்களுக்கும் கண்டன உரையாற்றிய எஸ்டிபிஐ மாநில செயலாளர் அபூபக்கர் சதீக் அவர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் ராஜா அலோதீன் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் சர்வத் ரஃபீக் அவர்களுக்கு மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயல் வீரர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மர்சூக் அகமது அவர்களுக்கும் எனக்கு முன்பு சிறப்பான முறையில் உரையாற்றிய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில பொருளாளர் சகோதரர் சர்வத் ரஃபீக் அவர்களுக்கும் எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் மேலும் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் விருந்தினராக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய வங்கி கணக்குகளை போலியான காரணங்களை சொல்லி முடக்கி இருக்கின்றது, தற்காலிகமாக முடக்கி இருக்கின்றது. அதனை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். என்ன சொன்னாங்க? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்திற்கு புறம்பாக இந்த வங்கி கணக்குகளை பயன்படுத்தி இருக்கின்றது. 60 லட்சம் மதிப்புள்ள தொகை இன்று முடக்கப்பட்டிருக்கின்றது. 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனை இந்த வங்கிகளின் மூலமாக நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை இன்று அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது, அந்த ஏஜென்சி வெளியிட்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 2007 இருந்து இந்த தேசம் முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் பேரியக்கம். இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இயற்கை பெருஞ்சீற்றங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது என்பதுதான் வரலாறு. மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது அனைத்து பேரிடர்களிலும். இதே மாவட்டத்தில் நடந்த கஜா புயலுடைய அந்த பேரிடரின் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக மட்டும் 100 வீடுகள் புனரமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 100 வீடுகள் இந்த மாவட்டத்தினுடைய இந்த பகுதியில் நடந்த கஜா புயலுடைய சீரமைப்புக்காக மட்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையினை செலவு செய்திருக்கின்றது. கேரளாவில் வெள்ளம் சீற்றம் ஏற்பட்ட பொழுது செலவு செய்த தொகைகள், இப்படி பல ஒவ்வொரு மாநிலங்களிலையும்
அஸ்ஸாம்ல, காஷ்மீர்ல, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்பட்ட பல்வேறு மக்கள் பெருந்துயரம் அடைகின்ற காலங்களில் எல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன் வந்து தன்னுடைய பணிகளின் மூலமாக, தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த மக்களுக்கு பெருந்தொண்டாற்றி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தினுடைய அக்கவுண்ட்ல 60 கோடி செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பிடிச்சிருக்கிறாங்க. 60 கோடிங்கிறது இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல ரொம்ப 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 சின்ன தொகை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 60 கோடிங்கிறது அபிஷியலா நம்ம செலவு பண்ணி இருக்கிறோம். அதற்கான எல்லா அக்கவுண்ட்ஸையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா ஐடி சப்மிட் பண்ணிருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் அதுக்கான எல்லா அக்கவுண்ட்களையும் நான் சப்மிட் பண்ணிருக்கிறோம். இருந்த போதிலும் ஏதாவது ஒரு பூச்சாண்டி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இதே அமலாக்கத்துறை சொல்லிச்சு, இதே அமலாக்கத்துறை சிஏஏ போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதுன்னு சொன்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளுக்கு 120 கோடி பணம் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கு. 120 கோடி வந்திருக்கு. இவங்க தான் இந்தியா முழுக்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிஏஏக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான பண பரிவர்த்தனைக்காக இவங்க 120 கோடி வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷியலா செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதே என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் என்ன செஞ்சுன்னு சொன்னா மீடியாக்களின் வாயிலாக பொய்களை பரப்பி விட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பித்ததுல இருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய அக்கவுண்ட்கள்ல செலவழிச்ச மொத்த தொகையை வெறும் 60 கோடின்னு சொல்றாங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. ஆக ஏன் இந்த முடக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யணும் சொன்னா புரிஞ்சுக்கணும். இந்த முடக்கம் நடைபெற்றதுக்கான காரணம் என்ன? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நேர்கோட்டில் எதிர்க்கின்றது. யார் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் சிதைத்து சின்னாபின்னமாக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய RSS சங் பரிவார கூட்டத்தை நேர்கோட்டில் என்று நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எதிர்க்கின்றோம். கண்களை மூடிக்கொண்டு RSS அனைத்து திட்டங்களையும் எதிர்க்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்திலும் பாசிசம் மக்களுக்கு சிறந்த பணிகளை செய்யவே முடியாது என்கின்றதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து தளங்களிலும் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா RSSக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக இந்தியா முழுவதும் வளர்ந்து நிற்கின்றது. இவங்களை எதிர்க்கிற அளவுக்கு இவங்க இந்தியாவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்தியாவுடைய சூழல் என்ன? கோயில்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அடையாளங்களிலும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை கொண்டும் பள்ளிவாசல்களையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய கோயில்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இந்துக்களுக்கு இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சமா? இந்து சமூக மக்களுக்கு இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சமா என்கின்ற கேள்வியை நம்ம முன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய செயல்பாடு எவ்வளவு வேடிக்கையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை இன்னைக்கு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பாபரி மசூதியுடைய பிரச்சனை, கியான்வாபி மசூதியுடைய பிரச்சனை, ஷாஹி ஈத்கா மசூதியுடைய பிரச்சனை, இன்னைக்கு தாஜ்மஹால் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. குதுப் மினார் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தாரு, இங்கதான் ராமர் பிறந்தாரு, இங்கதான் விநாயகர் பிறந்தாருன்னு சொல்லி கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டு இன்று நீதிமன்றங்களை நாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உரிமை கோரல் வழக்குகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. கோயில்களுக்கு இந்தியாவில் பஞ்சமா? அப்புறம் ஏன் இந்த வழக்குகள் போடப்படுது? ஏன் இந்த வழக்குகள் போடப்படுது? அதைத்தான் நாம பார்க்கணும். இவர்கள் விரும்புவது ஒன்றைத்தான், இந்தியா அமைதியான நாடாக இருக்கக்கூடாது. இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் நேசமாக, ஒருவருக்கொருவர் பாசத்துக்குரியவர்களாக, இந்த இந்தியாவில் அமைதியை விரும்பக்கூடிய மக்களாக ஒரு காலம் இந்தியாவுடைய மக்கள் இருந்துவிடக் கூடாது என்கின்ற வேலையை தான் இன்று இந்தியாவில் RSS செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. இந்தியாவுடைய மக்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மக்கள் மத்தியிலே பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
இந்திய மக்களை அடிமைகளாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்க முஸ்லிம்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க உங்களுடைய நம்பிக்கைகளை விட்டுறணும், உங்களுடைய ஈமானை நீங்கள் விட வேண்டும், உங்களுடைய ஹிஜாபை நீங்க விட்டுறணும், உங்களுடைய பள்ளி வசதிகளை நீங்க விட்டுக் கொடுக்கணும், உங்களுடைய உரிமைகளை நீங்க விட்டுக் கொடுக்கணும், உங்களுடைய அடையாளங்களை நீங்க விட்டுக் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க விட்டுக் கொடுத்து விட்டு இந்தியாவிலே அடிமைகளாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களானால் இந்தியாவில் உங்களுக்கு வாழ்வுண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க பாகிஸ்தானுக்கு போகணும், இல்ல அப்படின்னு சொன்னா உங்களை இனப்படுகொலை செய்து இந்த உலகத்தை வெற்றி அழித்து ஒழிப்போம் என்கின்ற வெளிப்படையான அறிவிப்புகளை இன்று ஆரம்பம் செய்து கொண்டிருக்கின்றது. வெளிப்படையான அறிவிப்புகள், ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் பேசிட்டு இல்ல, ஒளிவு மறைவெல்லாம் பேசிட்டு இல்ல, வெளிப்படையான அறிவிப்புகள் இன்று செய்யப்பட்டிருக்கின்றன. இனப்படுகொலை செய்து முடிப்போம் என்கின்ற அறிவிப்புகளை பேசியிருக்கிறார்கள். ஹரித்வார்ல நடந்த சாமியார்களுடைய கூட்டமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் 9 மாநிலங்கள்ல அது போன்ற கூட்டங்கள் நடந்திருக்கு. என்ன கூட்டங்கள், என்ன பேசுறாங்க? எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் ஆயுதத்தை எடுக்கணும், முஸ்லிம்களை கொண்டு குவிக்கணும், அது மட்டும்தான் இந்த இந்தியாவில் நீங்க பிழைப்பதற்கு ஒரே வழி. காஷ்மீர் மையத்தை சொல்லி ஒரு படத்தை கொண்டு வந்தாங்களே, காரணம் என்ன? இந்தியாவிலே இனப்படுகொலை நடத்துவதற்கான துவக்கம் காஷ்மீர் மையம். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நடத்த வேண்டும் என்பதற்கான துவக்கம் தான் காஷ்மீர் மையம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அடிமைகளாக வாழ்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருப்பார்களா என்கின்ற கேள்வி இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுடைய முன்னால இருக்கு. நாம என்ன செய்ய போறோம்? நாம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? இதுக்குதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவருடைய பணிகளை நாம என்ன செய்யணும்னு சொன்னா பொருத்தி பார்க்கணும். பாப்புலர் ஃப்ரண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்குது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய துவக்க காலத்தில் இருந்து ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டங்களும் தேசத்திற்கு ஆபத்தானவர்கள். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் சின்ன பின்னமாக்கி ஒட்டுமொத்தமாக அழித்து இந்தியா என்ற ஒரு நாடு உலகிலேயே 2வது மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலக வரைபடத்தில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா பண்புகளும் ஆர்எஸ்எஸ் இருக்கின்றன என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்ப எல்லாம் நம்ம சமூகத்தில் சேர்ந்த மக்களும் சரி, அல்லது மதசார்பற்ற வாதிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஏன் மக்களை அச்சுறுத்துறீங்க? இந்தியா எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இந்தியாவில் எப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்குன்னு தெரியுமா? உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. நீங்க இப்படியெல்லாம் மக்களை போட்டு என்ன செய்யாதீங்க, பயமுறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிந்திக்கிறீங்க. நீங்க அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டாம். அவங்களுக்கு வெறும் 2 எம்பி தான் இருக்கு. அப்போ நம்ம பிரச்சாரம் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்னது வெறுமனே பிஜேபிக்கு 2 எம்பி தான் இருக்காங்க, அவங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது, நீங்க அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்மளை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அதே தலைவர்கள் இன்று 3க்கு 300 முறை ஒவ்வொரு மேடைகளிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றி பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சூழல்களும் அவர்களை பற்றி பேசியாக வேண்டும் என்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி ஒரு சூழல்? பாபர் மஸ்ஜிதை விட்டு கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. பாபர் மஸ்ஜிதை விட்டு கொடுத்து விடுங்கள். பாபர் மஸ்ஜிதுக்காக இனிமேல் நீங்க போராடணுமா? ஒரே ஒரு பள்ளிவாசல் தானங்க. இந்தியாவில் நமக்கு என்ன பள்ளிவாசலா இல்ல? இந்தியாவில் நமக்கு என்ன பள்ளிவாசலா இல்ல? ஒரு கட்டணத்தை ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுறீங்க? விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. பாபர் மஸ்ஜிதுடைய பிரச்சனை தீர்ப்பு இந்தியாவில் வந்த அன்னைக்கு மயான அமைதி நிலவுச்சு. இந்தியாவில் 2-3 நாட்கள் மயான அமைதி நிலவுச்சு. மதசார்பற்ற சக்திகள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அறிக்கைகள் வெளியிட்டாங்க. இனி இந்தியா அமைதியாக இருக்கும் என்கின்ற அறிக்கைகளை வெளியிட்டார்கள். என்ன அமைதியை கண்டீர்கள் நீங்கள் இந்தியாவில்? நீங்கள் கண்ட அமைதி என்ன? இறந்து போன முஸ்லிம்களுடைய அமைதிகளும் இறந்து போன தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைதிகளும் மட்டும்தான் இந்தியாவிலே இன்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய உடல்கள் மட்டும்தான் இன்று இந்தியாவிலே அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் பல்வேறு இயக்கங்களும் என்ன செஞ்சுன்னு சொன்னா பிரச்சாரங்களை முன்னெடுத்துச்சு. பாபர் மசூதியுடைய பிரச்சனை என்பது வெறுமனே ஒரு கட்டிடத்திற்கான பிரச்சனை அல்ல, ஒரு பள்ளிவாசல்களுக்கான பிரச்சனை அல்ல. அது ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பாபர் மசூதியுடைய பிரச்சனை என்று நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஈத்கா மஸ்ஜிதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், கான்வாபி மஸ்ஜிதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தாஜ்மஹாலுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், குதுப் மினாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வெறுமனே ஒரு கட்டிடத்திற்கான பிரச்சனையோ வெறுமனே பள்ளிவாசல்களுக்கான பிரச்சனையோ கிடையாது. நீங்களும் நானும் இந்த நாட்டிலே நாம் பிறந்த நம்முடைய மூதாதையர்கள் பிறந்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வருங்கால தலைமுறையினர்கள் பிறக்க இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே நாம் வாழ முடியுமா முடியாதா என்கின்ற பிரச்சனை தான் இந்த எல்லா பிரச்சனை. நீங்களும் நானும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளும் இந்த இந்தியாவிலே வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்று இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். இனப்படுகொலை செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் பிரச்சாரம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? எந்த வேலைகளும் அதுக்கு நடக்கலையா? இந்தியா முழுவதும் அதற்கான எல்லா முன் தயாரிப்புகளையும் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். திட்டமிட்டு துல்லியமாக திட்டமிட்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒவ்வொரு கலவரங்களும் நடந்து முடிந்திருக்கின்றன. குஜராத்தினுடைய கலவரத்திலிருந்து டெல்லியினுடைய கலவரம் வரைக்கும் சமீபத்திலே நடைபெற்ற 12 மாநிலங்களிலே ஒரே நாட்களில் ஒரே மாதிரியாக நடைபெற்ற ராமநவமியினுடைய கலவரம் வரைக்கும் துல்லியமாக திட்டமிட்டு நடைபெற்ற கலவரம். ஏனதான் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சமூகத்தின் ஒரு வதந்திகளை நம்பி உணர்ச்சி வசப்பட்டு நடைபெற்ற கலவரங்கள் அல்ல. இதனுடைய அத்தனையும் துல்லியமாக திட்டமிட்டு நடைபெற்ற கலவரம். இப்ப சொல்லுங்க, நாம இந்த இந்தியாவுல வாழலாமா வேண்டாமா? தீர்வு என்ன? நாம மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிகள் இந்த இந்தியாவுல வாழணுமா வேண்டாமா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்தியாவிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சந்ததிகள் இந்தியாவிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வீதிக்கு வந்தாக வேண்டும். இந்த RSS சங்பரிவார கூட்டங்களை துணிவோடு உறுதியோடு இந்த வீதியிலே இறங்கி நின்று நீங்கள் எதிர்த்து நின்று போராட வேண்டும். அப்படிலாம் நீங்க போராடினீங்கன்னு சொன்னா உங்களுடைய கழுத்துல பூமாலைகளும் உங்களுடைய கைகளிலே பொற்காசுகளும் கொண்டு வந்து கொட்ட மாட்டார்கள். உங்கள் மீது வழக்குகள் போடப்படும். நீங்கள் இழப்புகளை சந்திக்க தயாராக வேண்டும். அத்தனை இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க தயாராக வேண்டும். அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராமநவமியினுடைய போராட்டத்துல யாரெல்லாம் எதிர்த்து நின்று போராடினார்களோ, எதிர்த்து நின்று குரல் கொடுத்தார்களோ, அவர்களுடைய வீட்டை இடித்து தரைமட்டமாக்குவதற்குண்டான ஒரு முயற்சி தான் இந்த புல்டோசர் கலாச்சாரமாக இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் அந்த களத்துல முன்னாடி நின்றாங்களோ அவங்களுடைய வீடுகளை எந்த விதமான அறிவிப்புகளும் இன்றி புல்டோசர்களை கொண்டு இந்தியாவுடைய அரசாங்கம், இந்திய மாநிலத்தினுடைய அரசாங்கங்கள் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடணும். இந்த இழப்புகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இந்திய வரலாற்றிலே நடைபெறாத ஒரு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும். அப்படி இல்ல, சிறந்த உதாரணங்கள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. மிகச்சிறந்த உதாரணங்கள். இப்ப நடந்த ராமநவமியுடைய கலவரத்தை பத்தி சொல்றேன். 12 மாநிலங்கள்ல கலவரம் நடந்திருக்கு. ஒரே நாள்ல நடந்திருக்கு. எல்லா கலவரங்களும் துல்லியமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஆனா 100 இடங்கள்ல கலவரம் செய்வதற்குண்டான எல்லா முயற்சிகளும் நடந்திருக்கின்றன. 12 மாநிலங்களிலே 100 இடங்களில் இந்த ராமநவமி என்கின்ற கொண்டாட்டத்தை கொண்டு கலவரம் செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஒரு இடத்துல கூட அவர்கள் எதிர்ப்பை சந்திக்காமல் எல்லா இடங்களிலும் அவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய சூழல் மாறி இருக்கின்றது. மக்கள் RSS எதிர்த்து நிற்க தயாராகி இருக்கின்றார்கள். மொத்தமாக இந்த ராமநவமியுடைய கலவர திட்டம் என்பது இந்தியாவிலே ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சூழல்.
முஸ்லிம்களை கொன்றொழிக்க முடியவில்லை, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அழிக்க முடியவில்லை. இவர்கள் திட்டமிட்டதிலேயே இந்த கலவரம் மொத்தமாக ஃபெயிலியரா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை. எல்லாத்துக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிரெடிட் வாங்கிக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படல. இதெல்லாத்தையும் நாங்க தான் சொல்லி நாங்க கிளைம் பண்ணிக்கல. எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பண்ணவும் இல்லை. இந்த சமூகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த RSS சங் பரிவாரங்களுடைய திட்டத்தை எதிர்த்து நின்று அவர்களை முறியடிப்பதற்காக, அவர்களுடைய அந்த துல்லிய திட்டங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்காக இன்று மொத்த சமூகமும் தயாராகி களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது. என்ன செய்யறதுன்னா உங்களுக்கு தெரியாம தான் இன்னைக்கு புல்டோசர்களை கொண்டு போய் அவர்களுடைய வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்யறது தெரியல. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த இந்தியாவுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் கொடுப்பார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இங்க யாரும் உங்களை மீட்பதற்காக பிறந்து வரப்போவதில்லை. உங்களை மீட்கக்கூடிய மீட்பர்கள் இந்தியாவில் வானிலிருந்து குதிக்கப் போவதில்லை. அல்லது மதசார்பற்ற சக்திகள் என்ற பெயரில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன? முழுமையாக காவி உடையை அணிய தயாராகி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கின்றது காங்கிரஸ். முழுமையாக காவி உடையை அணிவதற்கு தயாராகி இருக்கின்றது. இந்த பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்றால் கெஜ்ரிவால் இருக்கின்றார் என்கின்ற பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ராமரிடத்திலே சென்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தான் நான் பிரச்சார களத்திற்கு வருவேன் என்கின்ற சூழலை கெஜ்ரிவால் உருவாக்கி இருக்கின்றார். என்னுடைய கட்சியில பிராமணர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கட்சி துவங்கினாத மாயாவதி இன்னைக்கு அவங்களுடைய சூழல் என்னன்னு சொன்னா பிராமணர்களையும் தலித்துகளையும் இணைப்பதற்குண்டான மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அகிலேஷ் யாதவ் பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ராமருடைய கனவுல வந்தாரு, இந்த இந்தியாவில் நாங்க தான் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கனவுல ராமர் வந்து சொன்னாருன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை அகிலேஷ் யாதவ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆக தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம்கே பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏடிஎம் பத்தி உங்களுக்கு தெரியும். டிஎம்கேவுடைய சூழல் சமீப காலமாக டிஎம்கேவுடைய நடவடிக்கைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் இதனுடைய யதார்த்தம் உங்களுக்கு தெரியும். இங்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுப்பதற்கு இல்லை என்கின்ற செய்தியை உங்களிடத்திலே நான் என்ன செய்யணும்னு சொன்னா பதிய வைக்க ஆசைப்படுறேன். 30 வருடங்களுக்கு முன்னாடி நடக்க சாத்தியமில்லை என்ற இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு நடப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்ற விஷயங்கள் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் இன்றைய சூழல். ஆக இங்கு மீட்பர்கள் யாரும் இல்லை. நீங்கள் தான் களத்திற்கு வர வேண்டும். நீங்கள் தான் உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய வருங்கால தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டுமா? நீங்கள் வீதிக்கு வந்து உறுதியான முறையிலே RSSக்கு எதிரான திட்டங்களை தீட்டி நீங்கள் போராட முன்வந்தீர்கள் என்றால் இந்த இந்தியாவை நீங்கள் காப்பாற்றலாம். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றலாம். உங்களுடைய வருங்கால தலைமுறைகளை நீங்கள் காப்பாற்றலாம். அதுதான் இன்றைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய கொள்கை. இப்படி எல்லா கொள்கைகளை முன்வச்சா சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கு மத்திய பாஜக அரசாங்கம் RSS ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி இருக்கின்றார்கள். மத்திய பாஜக அரசாங்கமும் RSS ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி இருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அவர்களை மூமின்களை எதிர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிரிகளுடைய கூட்டுப்படையை மூமின்கள் கண்டபோது எதிரிகளுடைய கூட்டுப்படை இன்றைக்கு நேட்டோன்னு சொல்லுவாங்க. கூட்டுப்படைன்னு சொன்னா நேட்டோன்னு சொல்லுவாங்க. எதிரிகளுடைய கூட்டுப்படையை முஸ்லிம்கள் கண்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் வாக்களித்தது சத்தியமே, அவர்கள் வாக்களித்தது உண்மையே என்று கூறினார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் சத்தியத்தையே கூறியிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். மேலும் அந்த எதிரிகளுடைய கூட்டுப்படை அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்ததை தவிர வேறொன்றும் செய்யவில்லை. அதே போல இன்று பாப்புலர்
ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான அந்த தடைகளை கண்டு மிரண்டு போகக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இல்லை. இவர்களுடைய இந்த தடைகள் இவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு இன்னும் அதிகமான வீரியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றன என்பதுதான் உதாரணம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நடைபெறுவதை போல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய செலவு எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10,000 போட்டுக்குருவோம். இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய செலவு 10,000 ரூபாய். எங்கள்கிட்ட வங்கி கணக்கு இல்ல, எங்களுடைய பணத்தை முடக்கிட்டாங்க, எங்கள்கிட்ட எதுவும் இல்லதான். ஆனா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களும், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும், இங்க இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கைகளை நேசிக்கக்கூடியவர்களும் தங்களுடைய வருமானத்திலிருந்து செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்கின்ற செய்தியை உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாநிலத்தில் குறைந்தது 50 ஆர்ப்பாட்டங்கள் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் 20 மாநிலங்கள்ல நாங்க இருக்கிறோம். 20 மாநிலங்கள்ல 1000 ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஒரு மணி நேரத்துல இந்தியா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய ஆதரவாளர்களும் இன்னும் இந்த பணிகளுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். இதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் தயாராகுங்கள், களத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு இங்கு வாழ்வுண்டு. சிஐஏ போராட்டமும் விவசாயிகளுடைய போராட்டமும் அதைத்தான் தெரிவிக்கின்றன என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்குத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறுத்தி உரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட தலைவர் ஆஜா அவர்களுக்கு நிறுத்தி அடுத்ததாக இந்தியாவின் மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் வங்கி கணக்குகளை தற்காலிகமாக முடக்கி இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மன்சூர் அகமது அவர்களை வரவேற்புரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முகமது ஜாவித் அவர்களை கண்டன உரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜா அலாவுதீன் அவர்களை, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய சர்வத் ரஃபீக் அவர்களை, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகமது புகாரி அவர்களை, எஸ்டிபி கட்சியுடைய வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அபுல் ஹசன் அவர்களை, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஷேக் தாவூத் அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இளைஞர்களே, நம் அனைவருக்கும் நன்றி ஆற்றுவதற்கு காத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அபூபக்கர் அவர்களை, நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்னிடம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, 1ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி அவசர கோலத்துல இந்தியாவுடைய அமலாக்கத்துறை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளை முடக்கி சுமார் 68 லட்சம் ரூபாயை அப்படியே கையாள செய்திருக்கின்றது, கைப்பற்றி இருக்கின்றது தற்காலிகமாக. ஏன், என்ன காரணம்? அவர்களுடைய பணிகள், அவர்களுடைய வரவு செலவு கணக்குகள்
ஏதோ பெரிய அளவிலான தவறு நடந்து விட்டதாக ஒரு தவறான பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு தவறான பிம்பத்தை, ஐயோ பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படி, ஐயோ பாப்புலர் ஃப்ரண்ட் இப்படி. நம்முடைய தமிழ்நாட்டுடைய கவர்னர் சொல்றாரு, எங்க போய் சொல்றாரு? ஒரு பல்கலைக்கழகத்துடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய கவர்னரு, தமிழ்நாட்டுடைய கவர்னரு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது சிரியாவுக்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருந்து சிரியாவில் தான் போர் நடக்கிறது, ஆப்கானிஸ்தான போரை நடக்கலையே, என்ன செய்யறது? எதையாவது சொல்லணுமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. என்ன சொல்றோம்? சரியாதான் சொல்றோம் இல்ல, எதையாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது புலி வாரி இறைக்கணும் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தானத்திற்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தானத்துல ஒரு அமைதியான கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க போனா இந்தியாக்காரன் திருப்பி அனுப்புறான், சொந்த கொள்றான தெரியல. இன்றைய பத்திரிகை இருக்கின்றதை பாருங்கள். இன்றைய இந்து பத்திரிகையில இந்தியாவில் இருந்து சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தாலிபானோட ஆட்சியோடு ஆப்கானில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாலிபான்களுடைய ஆட்சியோடு சுமூக உறவுகளோடு இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் பரஸ்பர ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உறவு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? ஆப்கானிஸ்தானுக்கு ஆட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை சுட்டி காண்பிக்கின்றேன் என்றால், அமலாக்கத்துறை 68 லட்சத்தை முடக்கி விட்டாங்க, இனிமே பாப்புலர் ஃப்ரண்ட் இயங்காது என்று மூடர்கள் முட்டுச்சந்திலே முட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முட்டாள்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகின்றேன். இந்தியாவுல அதிகமான நிலங்களை உடைய 3 நிறுவனங்கள் வச்சுக்கீங்களேன். 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு அதிகமான நிலங்கள் இந்தியாவிலே தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது. பயிற்சிக்காக, களத்திற்காக, என்னென்னமோ காரியத்துக்காக. இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை, அதிகமான நிலங்களை அடுத்த பட்டியலில் இருப்பது எதுவென்று பார்க்கும் பொழுது இந்திய ரயில்வே வாரியம் அதிகமான இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. மூணாவது என்ன தெரியுமா? மூணாவது யார் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய நிலங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வக்ஃப் வாரிய நிலங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் இதை நான் நினைவுபடுத்துகின்றேன் என்றால், தாரை வார்ப்பதற்கு எங்களுக்கு வங்கி கணக்கு தேவையில்லையா? முட்டாள்களே, தாரை வார்ப்பதற்கு வங்கி கணக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய சொத்துக்களை தாரை வார்ப்பதற்கு நாங்கள் அந்த எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இறைவன் எப்படி தெரியுமா எங்களை வார்த்தெடுக்கின்றான்? இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹும் ஜன்னah. நிச்சயமாக முஃமின்கள் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் பொருளாதாரங்களையும் சொர்க்கம் இருப்பதற்காக, சொர்க்கத்தை பார்ப்பதற்காக தாரை வார்த்து விட்டார்கள், அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம். ஏதோ எங்க சொத்துக்களை அப்படியே கையில வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போய் என் சொத்து எவன்ட போச்சோ என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடியவல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியாருக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். வக்ஃப் வாரிய சொத்துக்கள்னா தனி நபர்கள் இந்த சமூகத்திற்காக எங்களுடைய இடங்களை நாங்கள் தாரை வார்க்கின்றோம், எங்களுக்கு இறைவன் மறுமையிலே கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள். இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்கள் அல்ல. வங்கி கணக்கு என்பது எங்களுடைய பயணத்திற்கு அது சிறந்ததுதான், மாற்று கருத்து அல்ல. வங்கி கணக்குகளை முடக்கி விட்டோம் என்றால் எங்களுடைய தோழர் அவர்கள் ரஃபீக் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, முடக்கலாம், புரட்சியாளர்களை நீங்கள் முடக்கலாம், புரட்சியை ஒருபோதும் முடக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வரிசையில பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது
அதனுடைய சிந்தனை என்பது முன்னேறிக்கொண்டே செல்லுமே தவிர ஒரு காலம் எங்களுடைய பயணம் பின்னோக்கி செல்லாது. இது அமித்ஷா சொன்ன வார்த்தை அல்ல. கமாவையோ புள்ளியையோ நாங்க வைக்க மாட்டோம், அழிக்க மாட்டோம் என்று அமித்ஷா சொன்ன வார்த்தை அல்ல. உயிர் வேணா போயிருந்தா கவரிமானுக்கு சொல்லுவாங்க ஐயா மயிர் போனா உயிரே போயிருந்து. எங்களுக்கு உயிரே போனாலும் மயிர் போன வரை நினைக்கக்கூடிய கூட்டமா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் என்பது மறந்து விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இளைஞர்களே, ஏன் இந்த முடக்குதல்? ஒண்ணே இல்லை, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இந்த 6 மாநிலத்தில் ராவ நவமி என்ற ஊர்வலத்தின் மூலமாக 100 இடங்களிலே ஊர்வலம் நடைபெற்றது என்று சொல்லி காட்டினார்கள். ராவணவை போனதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ராமநவமிங்கிற பேர்ல முஸ்லிம்களுடைய பகுதிகளில் கலவரங்களை கட்டமைத்து விடுவதை தடுக்கக்கூடிய கூட்டமாக பிறந்தார்கள். 98 ஆண்டுகள்ல 1925 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிவாங்க பழக்கம் இல்லையே. போடுறா, ஒப்பாரி வைக்கிறா, ஆர்எஸ்எஸ் கார வழிவிரிகள ஐயோ என்று அடிச்சு விட்டான் என்று கதறுகின்றார்கள். அடிதான கற்றுக் கொடுத்தது பாப்புலர். ஐயா உன்னை அடிச்சு அடிதான கற்றுக் கொடுத்தது பாப்புலர். சும்மா கிடையாது. அடியை வாங்கிட்டு வராத. 2002 குஜராத் கலவர சமயத்துல ஐயா சாமியை மல்லித்திருக்கேன் என்று உயிர் பிடிச்சு கேட்காத இனிமையோ அடிச்சா அடி என்று சிந்தனையை விளைத்தது பாப்புலர் என்று அதை பார்க்க முடியல, அதை பொறுக்க முடியல. அதனால தான் உடனே என்னையே ஏவி விடுறா, எந்த டைரக்டர் ஏவி விடுறா, இன்னும் என்ன நேரம் இருக்கிறோ அத்தனை ஏவி விட்டு பாப்புலர் பண்ண ஏதாவது ஆட்டம் காணலாமா என்று எண்ணி பார்க்கின்றது RSS சங்க பரிவார கூட்டங்களும். புரியவர்கள இது ஏதோ எதிர்த்து அடி என்பது ஏதோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு சொந்தமான சிந்தனை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொந்தமான சிந்தனை என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? RSS யார் அளவுல தெரிஞ்சுக்கீங்க. ஏதோ RSS பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது பார்ப்பனர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்கன்னா பல்வேறு கிளைகளை வைத்துக் கொண்டு, அது பிஜேபியா இருக்கலாம், இந்து முன்னணியா இருக்கலாம், இந்து மக்கள் கட்சியா இருக்கலாம், இன்னும் இருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டத்தை எதிர வச்சு இருக்கலாம். என்ன செய்யறாங்க? நேரடியாக வர முடியல. பார்ப்பனர்கள் எங்கேயாவது போராட்டத்தை பார்த்திருக்கின்றீர்களா? கிடையாது. எங்கேயாவது கலவரத்தில் பார்த்திருக்கின்றீர்களா? இல்ல. என்ன செய்யலாம்? இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை ஏவி வைத்து தங்களுடைய காரியங்களை சாதிக்க பார்க்கின்றார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். இதே தமிழகத்தில் மதுரைக்கும் பக்கத்துல சமணர் நத்தம் என்று சொல்வார்கள். ஆக்சுவலா சமணர் நத்தம் கிடையாது, சமணர் ரத்தம் என்று சொல்வார்கள். 8000 சமணர்களை கல்வி ஏற்றினார்கள் பார்ப்பனர்கள். அது சைவத்துக்கும் சமணர்களுக்கும் நடந்த யுத்தம். என்று போட்டி வைக்கிறான். வேண்டுமென்றே அந்த போட்டிகளை இல்லாத தில்லுமுல்களை ஏற்படுத்துகின்றான், இல்லாத சதிகளை ஏற்படுத்துகின்றான். பார்ப்பனியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சமணர்களை 8000 சமணர்களை கழுவில் ஏற்றுகின்றான். கழுவில் ஏற்றி கொண்டுட்டு அதை கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர் நீ ஏது நேரம் போறான். சீர்காழிக்கும் பக்கத்துல தான் அவன் ஊரு. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு அந்த பார்ப்பனரும் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்பதான் வரலாறு. ஏன் இதை நான் சுட்டி காண்பிக்கிறேன் என்றால், இந்த வரிசையில தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எப்படி சமணர்களை அழித்து சமண சமயத்தை அழித்தார்களோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை, சங்கங்களை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை முடக்குவதற்கு முன்னேற்பாடாக அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி பார்க்கின்றது இங்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை. கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏயா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கா பணமதிப்பு இழப்பு வந்தது? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பணமதிப்பு இழப்பு வந்தது. சுப்ரீம் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லலையே கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது என்று. எல்லா பணமும் திரும்பி வந்து சொல்லி காட்டினார்களே. யாருக்கு எதிராக என்று பார்க்கும் பொழுது
சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கணும். அதுதான் பார்ப்பனிய சித்தாந்தம். ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வருமான வரி யாருக்காக? ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வரி சித்தாந்தம் யாருக்காக? சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக. அது இந்துக்களும் அடங்கும், முஸ்லிம்களும் அடங்கும், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் அடங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களுடைய தொழிலை எந்த அளவுக்கு என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அப்போது முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், 5 லட்சம் தொழில் நிறுவனங்கள், 5 லட்சம் குறு சிறு தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருச்சு. முடியல. அப்போ இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரிகளாக, பட்டினி பரதேசிகளாக அலைய வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் பார்ப்பனிய சித்தாந்தம் தான். பணமதிப்பு இழப்பும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் பிரச்சனை வருது, பள்ளிவாசல் மட்டும் முடக்க பார்க்கிறாங்க, அதனால முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறாங்க என்று நினைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஆழ்ந்துவிட வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய வயிற்றுலையும் அடிக்கணும் என்பது பார்ப்பனியுடைய சித்தாந்தம். நான் கேட்கிறேன், இந்துக்கள் பிச்சை எடுக்கிறாயா? கிறிஸ்தவ பிச்சை எடுக்கிறான், முஸ்லிம்கள் பிச்சை எடுக்கிறான், பாப்பா பிச்சை எடுக்கிறான், 3 சதவீதம் இருக்கிறான், பாப்பா பிச்சை எடுக்கிறானா? ஏன் பெரிய படிச்சு மேல வந்துட்டானா? மணி அடிக்கணும் தான் இருக்கிறான். அவர்களை பாதுகாப்பதற்கு 10% இடஒதுக்கீடு ஒதுக்கினார்கள். எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றினார்கள். 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. தமிழகத்திலே முட்டுக்கட்டை போட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பார்ப்பனர்களையும் பார்ப்பனை சித்தாந்தத்தையும் ஒழிக்கும் போது மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும், சுபிட்சமாக இருக்க முடியும். யாரும் ஊரே யாவரும் கேளு என்ற சித்தாந்தத்திலே பிறந்திருக்கக்கூடிய தமிழ் குடி மக்களுக்கு மத்தியில மதத்தின் அடிப்படையை பிளந்து போட்டு தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். முத்துப்பேட்டை நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றேன். எந்த அளவிற்கு முட்டுக்கட்டையும் முஸ்லிம் சமூகம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபியையும் முட்டுக்கட்டை ஏற்படுத்துகின்றது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்பதற்கு கடந்த முத்துப்பேட்டை நடந்திருக்கிற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மிகப்பெரிய அளவிற்கான உதாரணம். ஏன்னா ஒரு 18-19 சிலை போவாங்க, சிலையெல்லாம் போச்சு வந்தாங்க. முத்துப்பேட்டை சும்மா கிடையாது. மலை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஐயோ அப்படி இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, 1000 போலீஸ் இருக்காங்க, ஒரு 50 எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதே போல டிஎஸ்பிகள் 7 எஸ்பி ஐடி சார் வரைக்கும் வந்துருவாங்க. வந்து இருந்தா எல்லா ஊர்வலங்களும் சாதனம் போகுது. ஒரே ஒரு சிலையை மட்டும் சொல்லிட்டு வர்றான். அரசு சொன்ன அடிப்படையில் இல்லாம காவல்துறை அழகான முறையில கையாண்டு அழகான முறையில கடந்து போறாங்க. வேண்டும் என்று கலவரங்களை உருவாக்குவதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் ஒரே ஒருத்தரை மட்டும் பைக்கில் கொண்டு வந்து இறக்கி விட்டு முஸ்லீம்களுடைய பகுதிகளில் தவறான அடிப்படையில் கோஷத்தை எழுப்புறாங்க. காவல்துறை அழகான முறையில் கையாண்டு அவர்களை அப்புறப்படுத்தியது. நான் என்ன சொல்றேன்னா, இதே போல ஊர்வலங்கள், சாமி ஊர்வலங்கள் என்ற பெயரில் 3 நாளைக்கு முன்னாடி முத்துப்பேட்டையில முளப்பாரி ஊர்வலம் நடந்தது. மாரியம்மன் கோயிலுக்கு முளப்பாரி ஊர்வலம் நடந்தது. யாருமே தடுக்கலையே. அவங்க ஒரு பாதையில் இப்படித்தான் இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க பஸ் போக்குவரத்து இருக்கின்றது போல ஒரு பக்கம் முளப்பாரி ஊர்வலம் போது, அந்த பக்கம் போக்குவரத்து சாதகமாக நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய எந்த மத ஊர்வலங்களும் தவறாக தடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஏற்படுத்தப்படவில்லை. அவங்க ஊர்வலம் அவங்க சாமி கும்பிடுறாங்க, எப்படியோ போறாங்க என்ற அடிப்படையில தங்களுடைய பயணங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் சாமியை வச்சுக்கிட்டு கலவரத்தை நடத்த பார்க்கிறான். அதுக்கு நாங்க இடம் கொடுக்க முடியாது, அதுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் இடம் கொடுக்க முடியாது, அனுமதிக்காது கண்ணியத்திற்குரியவர்களை. அதுதான் அவனுக்கு வலிக்குது. 98 ஆண்டுகளாக வாங்காத அடிய ஒரே நாள்ல பாப்புலர் ஃப்ரண்ட் சிந்தனை என்ன செஞ்சுச்சு? 100 இடங்கள் அடிச்சு புட்டாங்க. தாங்க முடியல. அடிச்சவங்க ஓடி இருக்க கூடாது. அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மக்கள் மன்றத்தை விதைக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும். ஓடிப்போ அமலாக்கத்துறையை முடக்கு என்று ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு அரசு நிறுவனம், எங்க ஊர்ல ஒரு சாராய வியாபாரி கருப்பு முருகன் முத்துப்பேட்டையில் தான் இருக்கிறான்.
அருப்பு முருகன் அந்த ஒரு சாராய வியாபாரி இன்னைக்கு கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கான். அமலாக்கத்துறைக்கு வச்சிருக்குதா? முடியுமா? வந்து பாருங்க. போய் அவன் வீட்டுல போயிட்டு எப்படி கோடி வந்து சம்பாதிச்ச பணத்தை நீ ஒரு சாராய வியாபாரி தானே இது கேட்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு கோடி கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பிஜேபியிலும் ஆர்எஸ்எஸிலும் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சோதனை செய்வதற்கு வக்கி இல்லாத அமலாக்கத்துறை மக்கள் பணியில தன்னுடைய உயிரை முன்னை வைத்து உயிரையும் பணையும் வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீதும் அவர்களுடைய அலுவலர்கள் மீதும் அவருடைய வங்கி கணக்குகளை முடக்கிக் கொண்டிருக்கின்றாயே, வெட்கப்பட வேண்டும். ஒரு அரசு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். இனியத்திற்குரியவர்களே, இந்த சமயத்தில் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அமலாக்கத்துறைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய அவருடைய முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வங்கி கணக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே கோரிக்கையாக வைத்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நாடு தழுவிய நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நன்றியுரை நிகழ்த்துவதற்காக பாப்புலர் ஃப்ரண்டின் செயற்குழு உறுப்பினர் அபூபக்கர் அவர்களை அழைக்கின்றேன். போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் மற்றும் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ஜாவித் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த எஸ்டிபிஐ மண்டல தலைவர் தபரே ஆலம் பாதுஷா அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது புகாரி அவர்களுக்கும் கண்டன உரையாற்றிய எஸ்டிபிஐ மாநில செயலாளர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் ராஜா அலவுதீன் அவர்களுக்கும் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில பொருளாளர் சர்வத் ரஃபீக் அவர்களுக்கும் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயல் வீரர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சி செயல் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.